நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நற்செய்தி நேரத்தின் வழியாக உங்கள் பிள்ளைகளோடு என்ன பேச விரும்புகிறீர் ஆண்டவரே? ஆசையோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு காத்திருக்கிற அப்பா பிள்ளைகளுக்கு ஆவியானவர் நீர் பேசும் ஆண்டவரே. தகப்பனே, பல்வேறு சூழ்நிலையில் கலக்கத்தோடு அப்பா தகப்பனே அநேக கேள்விக்குறிகளோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆவியானவர் தாமே நீர் பேசுவீராக, ஒவ்வொருவர் இருதயத்தையும் பலப்படுத்துவீராக, வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தின் பின்பகுதி. யோவான் 14 வசனம் 27 பின்பகுதி. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு காரியங்களை குறித்து கலங்கி தவித்து உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் படிக்கிற பிள்ளைகளானால் உங்களுடைய தேர்வு, உங்களுடைய மதிப்பெண்கள், இன்னும் வேலை இல்லாதவர்கள் வேலை, இன்னும் பணப்பிரச்சனைகள் இருப்பவர்கள், நாளைக்கு என் தேவை என்ன, இன்றைக்கு இப்பொழுது நான் ஒரு நபருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது, என்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்படியாக இருக்கிறது, இது எப்படியாகும் என்று சொல்லி உங்கள் இருதயம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறதா? இதை நான் சமாளிப்பேன், இதை எப்படி நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது சர்வ வல்லமையுடைய தேவனுடைய வார்த்தை. அந்த தேவன் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எந்தெந்த காரியங்களை குறித்து கலங்குகிறீர்களோ, பயப்படுகிறீர்களோ, அதை கண்டு நீங்கள் கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை திடப்படுத்துகிறார். அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள், உங்கள் அருகிலே நிற்கிறார், அவரை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் கலங்குகிற காரியத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வார். அதற்காகத்தான் இன்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை சந்திக்கும்படியாக தேவாதி தேவன், ராஜாதி ராஜா அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்னுமாக கூட இந்த மழைக்காலமாக இருக்கிறதுனால அநேக இடங்களில் வெள்ளம், இன்னும் ஒரு சில பேர் அநேக பயங்கரமான வெள்ளங்கள் நிமித்தம் இதை எப்படி தன்னுடைய வீடுகளில் பாதுகாப்பு இல்லை, என்னுடைய இந்த மழையினால் நான் அநேகற்றை இழந்து விட்டேனே என்று சொல்லி, என்னுடைய தொழில் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி உங்கள் இருதயம் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறதா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, கலங்காதே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். நான் உங்களை கரம் பிடித்து நடத்துவேன், என் கரம் குறுகி போகவில்லை, நான் அதிசயமான காரியங்களை உங்களுக்காக செய்வேன் என்று இரட்சகர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எதற்கும் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. இப்படி தான் வேதத்தில் கூட சில காரியங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக அங்கு எழுதப்பட்டுள்ளது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 41 வசனம் முதல் நாம் பார்த்தோமானால் அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் நடந்து ஜனங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து வியாதியஸ்தர்களை குணமாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பேசி கொண்டிருந்தார். அப்படியாக அவர் ஒரு நாள் கடந்து செல்லும் பொழுது அங்கு ஒரு ஜெப ஆலயத்துடைய தலைவன் வந்து, அவன் பெயர் யவீரு, அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவன் சொல்லுகிறான், குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள், அவளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கு இடையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை தொடுகிறாள், அங்கு விடுதலை பெறுகிறாள். அதை குறித்து அங்கு அவளோடு ஆண்டவர் சம்பாசிக்கிறார். அவள் தனக்கு நடந்தவைகளை ஆண்டவரிடம் சொல்லுகிறார். அப்படியே காலதாமதம் ஆகிக்கொண்டே செல்கிறது. அப்பொழுது அங்கு எவீருவின் வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அங்கு எவீரை பார்த்து சொல்லுகிறார், ஜபாலய வசனம் 49, லூக்கா 8 வசனம் 49,
அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, யவீருவை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றாள். அப்படி என்று ஒருவன் வந்து யவீரின் வீட்டிலிருந்து வந்த ஒருவன் யவீருவிட பார்த்து சொல்லுகிறான், போதகரை நீ அழைத்து கொண்டு வர வேண்டாம், உன் குமாரத்தி என்ன செய்து விட்டால், மரித்து போய்விட்டாள் என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் சொல்லும் பொழுது கூட இந்த யவீரு என்ன செய்யலை, கலங்கலை, புலம்பி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்போ அவனிடம் தான் செய்தி சொல்லப்படுகிறது. யவீருவிடம்தான் வந்த அவனுடைய வீட்டிலிருந்து வந்த ஒருவன் செய்தி சொல்லுகிறான். ஆண்டவர் இயேசு அதை கேட்டு அங்கு யவீருவை பார்த்து சொல்லுகிறார், வசனம் 50, இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யவீருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அவள் ரட்சிக்கப்படுவாள் அப்படி என்று சொல்லும் பொழுது யவீரு என்ன செய்யலை, அதற்கும் அவர் என்ன செய்யலை, கலங்கி, இல்லை என் குமாரத்தி மரித்து விட்டாலே, நேரம் கடந்ததனால் ஆகிவிட்டது என்று சொல்லி அவன் எதை குறித்து அவன் கலங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வந்துவிட்டது. நிச்சயம் என் குமாரத்தி என்ன செய்வாள், பிழைப்பாள், ஆண்டவர் சொல்லுகிறாள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த வார்த்தையை உரிதாக பிடித்து கொண்டான். அவன் வீட்டிலிருந்து வந்து ஒரு செய்தி, துர்ச்செய்தியை கொண்டு வந்து அவன் சொன்னதை குறித்து அவன் இருதயம் என்ன செய்யலை, கலங்கலை. அதை குறித்து அவன் என்ன செய்யலை, பயப்படலை. அவன் வந்து என்ன செய்கிறான், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு விசுவாசம் உள்ளவனாய் அங்கு திடமனதோடு அவன் காணப்படுகிறான். சங்கீதம் 112:7 செய்கிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் கர்த்தரை நம்புகிற என்ன செய்ய மாட்டானா, பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே யவீரும் அப்படிதான், துர்ச்செய்தியை கேட்கிறான், ஆனால் அவன் பயப்படவில்லை. அவன் என்ன செய்தான், கர்த்தரை மாத்திரம் என்ன செய்கிறான், நம்பி இருந்து அவன் திடமனதாய் இருக்கிறான். பின்பதாக இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு கடந்து செல்கிறார். அங்கு ஆண்டவர் மரித்த குமாரத்தி என்ன செய்கிறார், உயிரோடு எழுப்பி அங்கு கொடுக்கிறார். இந்த யவீரு நமக்கெல்லாம் ஒரு உயிருள்ள சாட்சியாய் நம் கண்முன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நிறுத்துகிறார். ஒருவேளை உங்கள் சூழ்நிலையும் இப்படியாதாக, ஒருவேளை காலதாமதமாகிவிட்டது, என் மருத்துவமனைக்கு என் குழந்தையோ என் கணவரையோ கொண்டு செல்கிறதுனால் இந்த வியாதி அதிகரித்து விட்டது, என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி கலக்கத்தோடு இதன் முடிவு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இந்த வியாதியை குறித்து நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அன்று யவீருக்கு நேர ஒரு செய்தி வந்தது, குமாரத்தி மரித்து போனாள் என்று சொன்ன பொழுது கூட அவன் கலங்கலை. ஏன்னா அவன் அருகில் இருப்பது யார், இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொன்ன வார்த்தையின் மேலே அவன் நம்பிக்கையாக இருக்கிறான். அவன் கர்த்தரை நம்பி திடனாய் இருந்ததனால் அவன் குமாரத்தி என்ன செய்கிறாள், அங்கு உயிரோடு அவனுக்கு கிடைக்கிறாள். அதே போலத்தான் நீங்களும், என்னுடைய காரியம் என்னவாகுமோ, இது காலதாமதம் ஆகிவிட்டதே, இது எப்படியாய் முடியும் என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம், திகைக்க வேண்டாம். யவீரு எப்படி கர்த்தரை திடனாய் நம்பினார், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான், எல்லாம் முடிந்து விட்டது. ஆனாலும் அவன் அங்கு ஒரு வார்த்தை கூட புலம்பி ஆண்டவரை முறுமுறுக்கலை. அவன் ஒரு வார்த்தையை புலம்பி அவன் வார்த்தைகள் என்ன செய்யலை, கொட்டலை. கர்த்தரையே நம்பி இருந்தான். கர்த்தரன் குமாரத்தை என்ன செய்தார், அங்கு காப்பாற்றி கொடுக்கிறார். நீங்களும் பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். எதை குறித்து, வியாதியா, இந்த வியாதியில் என்னுடைய அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவன் இப்பொழுதே இந்த நொடியிலே உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் அங்கு சூனேமியாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து கூட நாம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் அவளுக்கு அநேக நாட்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறது. எலிசா அவர் வீட்டுக்கு அங்கு வந்து செல்கிறார். 2 ராஜாக்கள் 4 அதன் 8வது வசனத்திலிருந்து சுனேமியால் பற்றி அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அவள் ஒரு செல்வ சீமாட்டியாக அங்கு காணப்படுகிறாள். அவள் அந்த பட்டணத்திலே அவள் மதிக்கப்படத்தக்க ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஆனால் அவள் வீட்டில் வந்து அங்கு எலிசா தீர்க்கதரிசி தங்குகிறாள். அவனுக்காக அங்கே ஒரு மெத்தையில் ஒரு மேல் மாடியில் ஒரு அறையை அவள் கட்டி கொடுத்து எல்லா வசதிகளும் தீர்க்கதரிசிக்கு அங்கு செய்து கொடுக்கிறாள். அப்பொழுது அங்கு அவளுடைய குறை என்ன
என்றதை அறிந்து, அவனுடைய வேலைக்காரன் மூலம் அறிந்து எலிசா தீர்க்கதரிசி அவளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாள். ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள் என்ற வார்த்தை கொடுக்கிறாள். அப்படியாக அவளுக்கு அங்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோமானால் அந்த குழந்தை எனக்கு தலை நோகிறது என்று சொல்லுகிறது. அப்படியே அவள் அந்த குழந்தை வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவள் மடியிலே அது மரித்து போய் வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அங்கு சுனேமியால் கலங்காமலும் பயப்படாமலும் எப்படி இருந்தாள் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரே ஒரு குமாரன், அநேக நாட்களுக்கு பிறந்த குமாரன், அவன் என்ன செய்கிறான் என்று நாம் பார்த்தோமானால் அவன் மரித்து போய்விடுகிறான் அவன் மடியிலே. அப்பொழுது அந்த சுனேமியால் செய்த ஒரு காரியம், அவளும் துர்ச்செய்தியை கேட்கிறதால் பயப்படாமல் அவள் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கிறாள். இது கர்த்தர் கொடுத்த குழந்தை என்று சொல்லி கர்த்தர் மேலே அவள் நம்பிக்கையாக இருக்கிறதுனால அவள் அங்கு ஒரு பெரிய ஒரு அசாதாரணமான காரியத்தை சுனேமியால் செய்கிறாள். எவரும் செய்ய முடியாத ஒரு காரியம். குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லி அவள் கதறவில்லை, அவள் கண்ணீர் வடிக்கவில்லை. அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமான காரியம். ஒரு 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவள் ஏறி போய் அந்த குமாரனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் அவள் என்ன செய்கிறாள்? தன் குமாரனை, மரித்த குமாரனை அப்படியே கொண்டு போய் மேல் வீட்டு அறையில் அங்கே கொண்டு வைத்து விட்டு அந்த ஊழியக்காரனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த அறையில் வைத்து அந்த அறையின் கதவை என்ன செய்கிறாள்? பூட்டிவிட்டு அவள் நேரே என்ன செய்கிறாள்? அவள் தன் கணவரிடம் ஒரு கழுதையை வாங்கி கொண்டு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு எலிசாவிடம் நேரே கடந்து செல்கிறாள். நீர் வாரும், நீர் வந்து கைகளை வையும், என் குமாரன் பிழைப்பான் என்று சொல்லி அவன் காலை பிடித்து அவள் என்ன செய்கிறாள்? கெஞ்சுகிறாள். அங்கு சூழ்நிலை மிகவும் மோசமான நிலை. அநேக நாட்களுக்கு பின்பு பிறந்த குமாரன் அவன் மரித்து விடுகிறான். ஆனால் அவள் அந்த நேரத்தில் அவள் முறுமுறுக்கல, புலம்பல, அவள் கண்ணீர் வெடிக்கவில்லை. அவள் விசுவாசத்தோடு, அவள் இருதயம் கலங்காமல் பயப்படாமலும், யோவான் 14:27 பின்பகுதியில் சொல்லப்பட்டதுபடி அவள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் அவள் கர்த்தரை நம்பினாள். தீர்க்கதரிசியை கடந்து சென்றாள். அப்படியாக எலிசா தீர்க்கதரிசி வந்து அந்த அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த குமாரனுக்காக ஜெபித்த பொழுது அவன் உயிர் என்னது செய்தது? திரும்ப வந்தது. இந்த சுனேமியால் நமக்கு எல்லாம் ஒரு சாட்சியாக ஆண்டவர் வேதத்தில் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். அவளைப் போல இருதயம் இன்றைக்கு நம்மளுடைய காரியம் இப்படி, இதை மாத்திரமே நான் நம்பி இருந்தேனே, எனக்கு இந்த காரியத்தில் என் பிள்ளை படித்து மேலே வந்து விடுவான், நிறைய என்னுடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாம் எடுத்துக்கொள்வான் என்று சொல்லி அவனே நம்பி இருந்தேனே, அவனுக்கு இன்றைக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கவில்லை, அவனுடைய மதிப்பெண்கள்லாம் குறைந்து நான் நினைத்ததற்கு எதிர்மறையாக அவனுடைய வாழ்க்கை இருக்கிறதே, என் எதிர்காலம் என்ன ஆகும் என்று சொல்லி உங்கள் இருதயம் கலங்கி அது நிமித்தம் தேவனை கூட நீங்கள் முறுமுறுத்து சோர்வடைந்து நீங்கள் காணப்படுகிறீர்களா? இல்லை வேற ஒரு ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் நம்பி இதன் மூலம்தான் எனக்கு நன்மை, இந்த நபர் மூலம் நன்மை, இல்லை இந்த காரியத்தின் மூலம்தான் எனக்கு நன்மை, இல்லை இந்த வங்கியை நான் நம்பி இருக்கிறேன், இதன் மூலம் எனக்கு ஒரு கடன் கிடைக்கும், என்னோட வீட்டை நான் கட்டி விடுவேன், என் வியாபாரத்தை பெருக்கி விடுவேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை மாத்திரம் நம்பி நீங்கள் இன்று அதிலே அந்த காரியம் கிடைக்காததனால், அது உங்களுக்கு கிடைக்காதனால் நீங்கள் அதனால் கவலைப்பட்டு சோர்வடைந்து அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி ஒருவேளை சுனேமியாளுக்கு அந்த குமாரன் மரித்து இன்றைக்கு நீங்கள் நம்பியிருந்த அந்த ஒரே காரியம் உங்கள் கைகளை விட்டு நழுவி போனதனால் நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் இரட்சகர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உங்களுக்காக ஆண்டவர் இன்று ஒரு புதிய வழியை உங்களுக்காக திறக்கிறார். அது அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று, அந்த வழியாக உங்களுக்காக அது புறப்பட்டு வரும். நீங்கள் கர்த்தரை நம்பி திடமனதாய் இருங்கள், கர்த்தரையே பிடித்துக் கொள்ளுங்கள். அவள் எலிசாவின் பாதத்தை பிடித்தாள், நீங்கள் இன்று இரட்சகர் இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக ஒரு புது வழியை இன்று அவர் உருவாக்குகிறார். அவர் வனாந்தரத்தில் ஆறுகளை, அவாந்தர வழியில் ஆறுகளையும், அவர் வெட்டாந்தரையில் வழியை உண்டாக்குகிற தேவன் உங்களுக்காக ஆகாருக்கு ஒரு நீரூற்றை அங்கு உண்டாக்கின தேவன், காண்பித்த தேவன் உங்களுக்கும் ஒரு நீரூற்றை அவர் இன்று காண்கிறார். அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பொங்கி வரும். உங்கள் இருதயம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எவிரு எப்படி கலங்காமல் திடமனதாய் இருந்தால், சுனேமியால் கலங்கல, குமாரன் மரித்த பொழுதும் பயப்படல, புலம்பல, அழல. அதே போல நீங்களும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், துவள வேண்டாம் என்று இரட்சகராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கூறுகிறார். அடுத்ததான வேதத்தில் இன்னொரு பக்தனை கூட நாம் பார்த்தோமானால், தானியேல்
தானியேல் 6வது அதிகாரம் வசனம் 7 முதல் அவங்க பார்த்தோமானால், தானியேல் அவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். பாபிலோன் தேசத்தில் அவன் உயர்ந்த பதவியில் இருக்கிறான். ஆனால் அவன் 3 வேளையும் தேவனை ஆகிய கர்த்தரை அவன் நோக்கி எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபிக்கிற பழக்கத்தை உடையவனாக இருக்கிறான். இதை பார்த்த அங்கு வசனம் சொல்கிறது 6-7 பின்பகுதியில் பார்த்தோமானால், அந்த ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஒரு 5 வகையான கூட்டத்தினர் அந்த தானியேலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவன் ராஜாவிடம் சொல்லுகிறார்கள், உம்மை தவிர ஒருவரும் 30 நாள் வரை யாரை வணங்கவும் கூடாது, சேவிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பியும் என்று சொல்லி ராஜாவினால் அங்கு கட்டளை என்ன செய்கிறது, பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் அங்கு தானியேலோ வென்றால், தானியேல் 6 வசனம் 10, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுது அவன் வழக்கமாக செய்கிறதுபடியே அவன் என்ன செய்கிறான், பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக தேவனை நோக்கி அவன் என்ன செய்கிறான், ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அவன் இருதயம் என்ன செய்யலை, இப்படியாக பத்திரத்தில் கைவெளித்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்று அவன் தெரிந்த பொழுதும் அவன் என்ன செய்யலை, கலங்கலை, தேக்கலை, பயப்படலை. அவனுக்கு விரோதமாக இத்தனை பேர் கூடியிருக்கிறார்களே, ஆண்டவரே நான் உங்களைத்தான் நம்பி இருந்தேனே, இந்த தேசத்தில் என்னுடைய காரியத்தில் இப்படியாக இருக்கிறதே என்று சொல்லி அவன் பயப்படவே இல்லை. அவன் என்ன செய்தான், வழக்கமாக செய்கிற காரியத்தின்படி தேவனை நோக்கி அவன் என்ன செய்தான், ஜெபம் பண்ணி சிங்கக்கெபியில் போடப்பட்டாலும் தேவன் அவனை என்ன செய்தார், காப்பாற்றினார். அதே போல உங்களுக்கு விரோதமாக எத்தனை சட்டங்களும் எத்தனை காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக அது எழுதப்பட்டு இருந்தாலும் அதை குறித்து உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்கிற ஜபத்தை விட்டு விடாதீர்கள். ஒருவேளை காலதாமதம் ஆகலாம், உங்களுடைய காரியங்கள் நடக்கிறதற்கு தேவன் ஒரு குறித்த வேளையை வைத்திருப்பார். அந்த குறித்த வேளையில் தேவன் ஏற்ற காலத்தில் உங்களுக்காக அதை தீவிரமாய் நடப்பிப்பார். தானியேலை போல நீங்களும் உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அதை கண்டு நீங்கள் கலங்கவும் பயப்படாமலும் இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கை பொழுது நீங்கள் நினைக்கலாம், ஒரு சிங்க கெபியில் போடப்பட்டது போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, என்னுடைய காரியங்கள் காணப்படுகிறதே என்று சொல்லி நீங்கள் சுற்றிலும் இருக்கிற சிங்கங்களை பார்த்து ஒருவேளை நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு தானியேல் ஒரு முன் உதாரணம். தானியேலை போல 3 வேளை உன்னுடைய வேலை ஜெபிக்க மாத்திரம் செய். தேவன் என்ன செய்வார், அவர் தூதர்களை அனுப்பி உன்னை என்ன செய்வார், பாதுகாத்துக் கொள்வார். அந்த காரியத்திலிருந்து விடுவித்து உங்களுக்கு எதிராக நியமித்திருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் உங்களை விடுவித்து உங்களை காப்பாற்றுவார். எவிருவை போல கலங்காதீர்கள், சுனேமியாலை போல கலங்காதீர்கள், தானியேலை போல நீங்கள் கலங்கவும் தேவைக்கவும் வேண்டாம். உங்களுக்காக கர்த்தரே பேசுவார். அதே போல பவுலும் அவனுக்கு ஊழியம் பண்ணினாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனிடம் சொன்னார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அவன் பயப்படலை, கலங்கலை. தேவனுக்காக அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அநேக சபைகளை ஸ்தாபித்தான், 13 நிருபங்களை எழுதினார். அதே போல உங்கள் இருதயமும் கலங்காமலும் பயப்படாமலும் இருந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். தேவனிடத்தில் இந்த பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா கலங்கி தவித்து குழம்பி போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தாமே ஆற்றி தேற்றினதற்காக சோத்திரம். அப்பா தகப்பனை எவிருவை போல பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையை கர்த்தர் அருளி செய்யுங்கப்பா. ஆண்டவரை இழந்தவைகளெல்லாம் கர்த்தர் தாமே திரும்ப கொடுத்து ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.